साई भगवते नमः। ओम श्री साई वासुदेवाय नमः। ओम श्री साई भगवते नमः। நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருக்கள் பூஜை பண்ணி கோசாலையில் கோ பூஜை பண்ணுவோம். கோசாலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது பௌர்ணமிக்கு கோயிலில் கூட்டு பிரார்த்தனை, அமாவாசைக்கு கோசாலையில் கூட்டு பிரார்த்தனை. சாய்ராம் 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 சாய்ராம். நம்ம எப்போதுமே நம்ம கோயிலில் ஒரு பூஜைகள் பண்ணும்பொழுது கோசாலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோமாதாக்களுக்கு பசுக்களுக்கு கோபூஜை பண்ணிட்டு தான் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம சுபகாரியங்கள் ஆரம்பிப்போம். மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும், செல்வங்கள் பெருகணும். ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமः. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமः. எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளை விட்டு பித்ரு சாபங்கள் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகணும், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கணும். நீங்க பாபா கிட்ட வேண்டிட்டு நம்ம கோசாலையில் போய் பூஜை பண்ணுவோம். எல்லாரும் கலந்துங்க. இந்த வர அமாவாசை பார்த்தீங்கன்னா 12/8/2026 ஆடி அமாவாசை. அந்த பித்ருக்களுக்கான நாள் 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை. இதில் இந்த ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான நாள். நம்ம முன்னோர்களை நினைத்து ஒரு நாளைக்கு அந்த பசு கோபூஜை பண்ணோம்னா நம்முடைய பித்ரு சாபங்கள் பித்ரு தோஷங்களாக நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஒவ்வொரு விஷயங்கள் எடுப்பாங்க, தடங்களாகும். இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது தடைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கான நேரம் வராது, அது தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு தடங்கள் இருக்கும்போது முன்னோர்களுடைய ஆசை இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகி அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது பரிபூர்ணமாக நடக்கும். இப்போ வர ஆடி அமாவாசையில் எல்லோரும் நமக்கு ஆலயத்தில் 10 மணிக்கு இங்க மகா சங்கல்பம் பண்ணுவோம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமः. பித்ருக்களுடைய தோஷ நிவர்த்தி ஆகட்டும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.